தொடர்ந்து வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் வந்து மகாவிஷ்ணுவை பத்தி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கீங்க. நான் மகாவிஷ்ணு எனக்கு என்ன மச்சானா, மாமனா, மருமகனா, சித்தப்பாவா, பெரியப்பாவா? மகாவிஷ்ணு ஏதோ வாய் தவறி அந்த அசோக் நகர் பள்ளியிலே பேசியிருந்தால் நாம் அதை கடந்து சென்றிருக்கலாம். திட்டமிட்டு தொடர்ந்து அவருடைய பழைய காணொலியை நீங்க கூர்ந்து கவனிங்க. அந்த நயவஞ்சன் சொல்லுகிறான், சொற்பொழிவு ஆற்றினார் நிர்வாணமாக அமர்ந்து கொண்டு நான் சொற்பொழிவு ஆற்ற தயார் என்று சொல்லுகிறான். முதலில் மகாவிஷ்ணு ஏதோ யோகியன் போன்று பேசுவது, அவனுக்கு ஆதரவு பேசுவது தவறு என்று நான் சொல்றேன். அவர் யோகியன் இல்லையா? யோகியன் இல்ல, பச்சை அயோக்கியன். எதை வச்சு சொல்றீங்க? செக்ஸ், அதாவது காமத்தில் யார் உச்சகட்டத்தை அடைகிறார்களோ அவளை கடவுளை காணலான்னு சொல்லலாம். இது பாரு, இது இப்ப எதில் வச்சு அடிப்பீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய RSS இயக்கவாதிகள், சங்பர சங்கங்கள், பாஜக ஆதரவாளர்கள், HA ராஜா, எனக்கு தமிழ் தான் ஒரு அதிகமா ஆங்கிலம் வராதுமா, ரங்கராஜ் பாண்டே, இந்த போலி தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய கோமாளி சீமான். இதுல எதுக்கு சீமான் அவர்கள் இழுக்கிறீங்க? ஆமா, இந்த இடத்துல எதுக்கு சீமான் வந்தாரு? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது வந்து விஷ்ணு மகாவிஷ்ணுவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல நீங்க வந்து சீமான் அவர்கள் இருக்கணும் அவசியமே கிடையாது. சீமானை நாங்களாமா தாம்பால் தட்டுல வெத்தல் பாக்கு வச்சு கூப்பிட்டோம், வாயா கருத்து சொல்லுன்னு சொல்லிட்டு. எதற்காக காவல்துறை கருத்து சுதந்திரம், ஒரு தனி மனிதனுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா? அப்ப சீமானுடைய வீட்டுல பெண் பிள்ளை இருந்தா அவர்கிட்ட அனுப்ப தயாராகுது. எதுக்கு வந்து பர்சனலுக்குள்ள வீட்டுக்குள்ள எல்லாம் போறீங்க? அம்மா அவன் தானம்மா சொல்றான், சொற்பொழிவு ஆட்டுக்கு அவன் இவன் யாரா இருந்தாலும் அவன் இவன் பேசாதீங்க. சீமான மகாவிஷ்ணுக்கு ஆதரவா பேசுறது நியாயமா? சீமான் மகாவிஷ்ணுக்கு ஆதரவாவே பேசலையே. என்ன பேசுற? வெளியே நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இவரை புடிச்சிட்டு போறீங்க? அந்த மாதிரி எல்லாரையும் புடிங்கன்னு சொல்லிருக்காரு. நிறைய வெளிய விஷயங்கள் இருக்குது, அதனால ஒரு விட்டுலான்னு சொல்ல வராரு. இது கேவலமா சொல்லல. இதுக்கு என்னமா அர்த்தம்? விட்டுலான்னு சொல்லல. இதுக்கு என்னதாமா அர்த்தம்? நீங்க கேள்வி கேட்டு நீங்களா பதில் சொல்லாதீங்க. ஒரு மனுஷனை பிடிக்க 300 போலீஸ் எதுக்கு போகணும்? நானே கேக்குறேன். அவரே வந்துட்டாரே சரண்டர். ஒரு பெண்ணா இருந்து கொண்டு உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை அந்த நயவஞ்சன் பேசக்கூடிய பேச்சும் கோமாளி சீமானோட உங்களால முடியாதா? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் கத்தாதீங்க. இங்க பாருங்க மேடம், உங்களாலே ஜீரணிக்க முடியாம தப்பு யாரு பேசினாலும், குழந்தைங்க முன்னாடி யாரு தப்பா பேசினாலும் தப்புதான். விஷ்ணு யாரும் தப்ப வந்து சரியா சொல்லவே இல்லை, ஆதரவாகவும் பேசவில்லை. எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். தொடர்ந்து வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் வந்து மகாவிஷ்ணுவை பத்தி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கீங்க. அவர் மேல என்ன அவ்வளவு கோபம்? நான் மகாவிஷ்ணு எனக்கு என்ன மச்சானா, மாமனா, மருமகனா, சித்தப்பாவா, பெரியப்பாவா? சொல்லுங்கம்மா. இல்ல, யாருக்கும் அவர் எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயம் தவறுன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 5 பிரிவின் கீழ் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க, அவர் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அவரை பத்தி எல்லா இடங்களிலுமே நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு நீங்க எங்க மக்களுக்கும் தெளிவா ஏதாவது மகாவிஷ்ணு ஏதோ வாய் தவறி அந்த அசோக் நகர் பள்ளியிலே பேசியிருந்தால் நாம் அதை கடந்து சென்றிருக்கலாம். திட்டமிட்டு தொடர்ந்து அவருடைய பழைய காணொலியை நீங்க கூர்ந்து கவனிங்கள். அந்த நயவஞ்சன் சொல்லுகிறான், நான் சொற்பொழிவு ஆற்றினால் நிர்வாணமாக அமர்ந்து கொண்டு நான் சொற்பொழிவு ஆற்ற தயார் என்று சொல்லுகிறான். இவனால் எதை கொண்டடிப்பது? சரி, இந்த மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களை பார்த்து கேட்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவோ தங்கையோ பெண் பிள்ளைகளோ இருந்தால் அவன் நிர்வாணமாக சொற்பொழிவு ஆற்ற நான் தயார் என்று சொல்லுகிறானே, அவனோட சொற்பொழிவுக்கு நீங்கள் அனுப்ப தயாரா? அந்த வீட்டில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ பெண் பிள்ளையோ கொச்சப்படுத்தி பேசுவது என்னோட நோக்கம் அல்ல, ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லுகிறேன். ஆக இந்துத்துவ சார்ந்த எவன் பேசினாலும் யார் பேசினாலும் கண்மூடி கொண்டு ஆதரிப்பது இதுதான் தவறுன்னு சொல்ல. கண்மூடி யாரு ஆதரிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் யார் ஆதரிக்கவில்லை? யாரு ஆதரிக்கலையே? அவர் பேச தப்புன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா, சங்பரிவார் சங்கங்களை ஆதரித்து பேசக்கூடிய சன்பரிவார் சங்கங்கள் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வரைக்கும் இதுதானே செய்கிறார்கள். என்ன தவறு? அவர் என்ன பேசி விட்டார்? அரசு நிதி உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளை போய் பாருங்கள், எப்படியெல்லாம் பேசுகிறார். என்ன தவறு என்று பேசுகிறாரு. இன்னும் அர்ஜுன் சம்பத் ஒரு புறம், H ராஜா ஒரு புறம். அவர் என்ன மாணவர்கள் கிட்ட வந்துட்டு பாவம் புண்ணியம் பத்தி தான் பேசியிருக்கிறார். அதுல என்ன தப்பு இருக்கு? தவறுதான். பிஞ்சி குழந்தைகள் வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒழிய இது போன்று ஒருவர் கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, கை கால்
நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவம் தான் என்று சொல்லி அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஒரு வேதனையோடு இந்த உலகத்தை நடமாட செய்வதற்கான முகாதாரத்தை இந்த கைவனுக்கு யார் கொடுத்தது? சொல்லுங்கள். முதலில் மகாவிஷ்ணுநாதர் யோகியன் போன்று பேசுவது, அவனுக்கு ஆதரவா பேசுவது தவறு என்று நான் சொல்றேன். அவர் யோகியன் இல்லையா? யோகியன் இல்ல, பச்சை அயோக்கியன். எதை வச்சு சொல்றீங்க? ஆமா, சொற்பொழிவு என்று சொல்லி அரை நிர்வாணமாக நான் பாடம் நடத்துவேன் என்று சொல்லக்கூடிய அவன் அயோக்கியன் தான். ஒன்று, அது மட்டும் சொல்லவில்லை. அவனோட பழைய காணொளியை போய் பாருங்கள். செக்ஸ், அதாவது காமத்தில் யார் உச்சக்கட்டத்தை அடைகிறார்களோ அவளை கடவுளை காணல என்று சொல்லலாம். இது பாரு, இது இப்ப எதில் வச்சு அடிப்பீங்க? நானாமா சொன்னேன்? கடவுளை காண்பதற்கு அந்த செக்ஸ் தான், அந்த காமம் தான் உனக்கு ஒரு உச்சமா? அப்ப தியானம் செய்த முனிவர். சரி, அப்படி பேசுறவரை எதுக்கு பள்ளியில பேசுறதுக்கு கூப்பிடணும்? அவரு ஒரு அயோக்கியன், அவர் வந்து செக்ஸ பத்தி தப்பா பேசுறாரு. அப்பேற்பட்டவரை எதுக்கு பள்ளிக்கு கூப்பிடணும்? அதுவும் அரசு பள்ளிக்கு எதுக்கு கூப்பிடணும்? அதுதான் தவறுன்ற. அங்கே நீங்கள் அமைச்சர் ஒப்பிட்டு பேசுறது தவறு. ஒரு அமைச்சருக்கு எப்படி தெரியும் யாரை அழைக்கிறார் என்று? ஒரு சுட்டறிக்கை அரசு பள்ளியில நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தெரியுதுல, அவர் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காருன்னு அமைச்சருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? எங்களுக்கெல்லாம் இப்பதாம்மா தெரியும், அமைச்சருக்கு இப்பதான் தெரியும். அவனா சுதந்திர போராட்ட தியாகி எடுத்தோன்னு சுதந்திர போராட்ட தியாகி இல்ல எதுக்கு கூப்பிடுறீங்க? அதுதான் கேக்குற. ஒரு சொற்பொழிவாளர் என்று கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அவர் பேசும்போதே நிறுத்திருக்கலாம்ல. அவர் பேச ஆரம்பிக்கும் போதே உனக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது, நீ சரியான வார்த்தைகள் வேடிக்கை பார்த்தது இறங்கு அப்படின்னு சொல்லல. வேடிக்கை பார்த்தது தவறு. தலைமை ஆசிரியர் அழைத்தது தவறு என்பதால் அவரை வந்து மாற்று பள்ளிக்கு இடமாற்றம் செய்திருக்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்ல, திருப்பூரில் போலி நிதி நிறுவனத்தை நடத்தி கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக, அதாவது ஆருத்ரா கோல்டு நிறுவனம், இஜாவ் நிறுவனம் மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடித்தார்களோ அதற்கு முன்பாக அடித்திருப்பதாக நம்பகத்தமான செய்தி வந்திருக்கிறது. செய்தி வந்திருக்கு, வெளியே வரல, விஷயம் வெளியே வரல. 2000 கோடிக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்ட்னர், அதான் மகாவிஷ்ணுடைய பார்ட்னர் மர்மமான முறையில் இருந்திருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. இப்பேற்பட்ட நயவஞ்சகனுக்கு தான், நாசக்கார மோசக்காரனுக்கு தான் இந்த காமத்தை செக்ஸில் உச்சக்கட்டத்தை அடைந்தால் கடவுளை காணலாம் என்று ஒரு பொய்யான சொற்பொழி ஆற்றக்கூடிய அந்த கபோதியை தான் தமிழ்நாட்டிற்குரிய RSS இயக்கவாதிகள், சங்பர சங்கங்கள், பாஜக ஆதரவாளர்கள், ராஜா, எனக்கு தமிழ் தான் ஒரு அதிகமா ஆங்கிலம் வராதுமா, அதுதான் இந்த கொளறுபடி, ரங்கராஜ் பாண்டே, இந்த போலி தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய கோமாளி சீமான். இதுல எதுக்கு சீமான் அவர்கள் இழுக்கிறீங்க? ஆமா, இந்த இடத்துல எதுக்கு சீமான் வந்தாரு? அவரை எப்படி கைது செய்யலாம்? மண்ணாங்கட்டி, உன்னை கைது செய்யாமல் இருப்பதுதான் காவல்துறை செய்த மிகப்பெரிய தவறு. ஐயோ, இவருடைய இனத்தோட சேரும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது வந்து விஷ்ணு மகாவிஷ்ணுவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல நீங்க வந்து சீமான் அவர்கள் இருக்கணும் அவசியமே கிடையாது. சீமான நாங்களாமா தாம்பால் தட்டுல வெத்தல் பாக்கு வச்சு கூப்பிட்டோம், வாயா கருத்து சொல்லுன்னு சொல்லிட்டு. எதற்காக காவல்துறை? கருத்து சுதந்திரம், ஒரு தனி மனிதனுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா? அப்ப சீமானுடைய வீட்டுல பெண் பிள்ளை இருந்தா அவர்கிட்ட அனுப்ப தயாராரு. எதுக்கு வந்து பர்சனல்குள்ள வீட்டுக்குள்ள எல்லாம் போறீங்க? அம்மா, அவன் தானம்மா சொல்றான், சொற்பொழிவு ஆட்டுக்கு யாரா இருந்தாலும் அவன் இவன் சீமான சொல்லமா, நீ அம்மா இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லி விடுறீங்க. அந்த மகாவிஷ்ணுமா அவன் தானே சொல்றான், நிர்வாணமா நான் வந்து சொற்பொழிவு ஆட்டுருவேன், தயாரு, செக்ஸுக்குலாம் உச்சக்கட்ட. சரி, இப்பதான் அவரை புடிச்சிட்டு போயிருக்கீங்க, அவனுக்கு நீ ஏமா ஆதரவா பேசுறீங்க? யாரு ஆதரவாலாம் பேசல. சீமான் பேசுறது என்னமா? சீமான் அவர்களுக்கு ஆதரவா பேசுறோமா, அது ஓகே. ஆமா, எதுக்கு நீங்க வந்துட்டு அவரை இழுக்கிறீங்க? சீமான மகாவிஷ்ணுக்கு ஆதரவா பேசுறது நியாயமா? சீமான் மகாவிஷ்ணுக்கு ஆதரவாவே பேசலையே. என்ன பேசுற? வெளியே நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இவரை புடிச்சிட்டு போறீங்க? அந்த மாதிரி எல்லாரையும் புடிங்க என்ன சொல்லிருக்காரு? நிறைய வெளிய விஷயங்கள் இருக்குது, அதனால இவர் விட்டுலாம் சொல்ல வராரு. இது கேவலமா தெரியல. இதுக்கு என்னமா அர்த்தம்? விட்டுறலான்னு சொல்லல. இதுக்கு என்னதாமா அர்த்தம்? கேள்வி கேட்டு நீங்களா பதில் சொல்லாதீங்க. சீமானு பெரியமா பொண்ணு மாதிரி பேசுறேன். இதுக்கு என்னமா அர்த்தம் சொல்லுமா? ஏன் அவரை போய் பிடிக்கிறீங்க? வேற வேலை இல்லையா காவல்துறைக்கு? வெளியே நிறைய பிரச்சனை இருக்கு, அப்ப இவர் விட்டுலாமா? இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு மனுஷனை பிடிக்க 300 போலீஸ் எதுக்கு போகணும்? நானே கேக்குறேன். அவரே வந்துட்டாரே சரண்டர். ஒரு பெண்ணா இருந்து கொண்டு உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை அந்த நயவஞ்சன் பேசக்கூடிய பேச்சும் கோமாளி சீமானுடைய பேச்சும் உங்களால முடியாதா? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் கத்தாதீங்க, இங்க பாருங்க மேடம், உங்களாலே ஜீரணிக்க முடியாம தப்பு யாரு பேசினாலும், குழந்தைங்க முன்னாடி யாரு தப்பா பேசினாலும் தப்புதான். விஷ்ணு அவர்கள் பேசுறது யாரும் தப்ப வந்து சரி சொல்லவே இல்லை, ஆதரவாகவும் பேசவில்லை. கொஞ்சம் பேச விடுங்க. யாரு ஆதரவா
ஆதரவாலாம் பேசலங்க. யாரை ஆதரவா பேசினா? அப்ப சீமானி அம்மா கைது குழந்தைங்க செய்து முன்னாடி சொல்றாரு. போய் மாற்றுத்திறனாளிகள் எதற்காக கைது செய்தார்கள்? அவர் என்ன தீவிரவாதியா? அதை நீங்க சீமான் அண்ணன் கிட்ட தான் போய் கேட்கணும், அவர்கள் கிட்ட தான் போய் கேட்கணும். இவ்வளவு நேரம் சீமானுக்கு நானாம ஆதரவு, நீங்க தானே ஆதரவா பேசுனீங்க. இப்பயும் ஆதரவா தான் பேசுறேன் நான். அந்த சீமான் நொன்னைக்கு இல்ல, ஆதரவா பேசுறது சீமான் தப்பு இல்ல. அவர்களுக்கு பேசின ஆதரவு, விஜய் அவர்களுக்கு பேசின ஆதரவு, யார சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஏமா அது எப்படிமா அது ஏமா நான் கேக்குறேன், அது எப்படிமா சீமானுக்கு அந்த காமத்து போறவனுங்களுக்கு மட்டுமே ஜாயிண்ட் ஆகுறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க சொல்லுங்கம்மா. அவன் சொல்றான் காமத்துல செக்ஸ்ல உச்சக்கட்டத்துக்கு போனா கடவுளுக்கெல்லாம் வான்னு கூப்பிடுறான். ஏன் அதுலயே இருக்கீங்க? அந்த ஒரு லைன்ல நாய் அதுல இருந்தாதாமா நான் பேசுறேன். நானாமா காமத்தை பத்தி பேசியிருக்கிறேன், நானாமா செக்ஸ்ல உச்சக்கட்டத்துக்கு போன நானாமா பேசினேன். நீங்க சொல்லுங்கம்மா நியாயத்தை. பேசுன மகாவிஷ்ணுமா? சரி, அவனை கைது செய்து தவறா புடிச்சிட்டு போயிருக்காங்களே, அவங்கள விசாரிச்சுப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம். அப்புறம் ஏமா ஆதரவா பேசுறாரு சீமானு? அப்புறம் ஏமா ரங்கராஜ் பாண்டே ஆதரவா பேசுறாரு? அப்புறம் ஏமா எச் ராஜா பேசுறாரு ஆதரவா? அப்புறமா பிஜேபி காரங்கெல்லாம் ஆதரவா பேசுறாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் அந்த காமமா அந்த தொடர்புல இருக்கிறோன்னு உங்களையும் பிரிக்கவே முடியல போல, நகமும் சதியும் போல. அதான் துடிக்குதோ மனசு. பெண் பிள்ளைகள் மத்தியில பேசுனது தவறா தெரியல, அதை சரின்னு பேச வராங்க. இவன் இது போல தப்பா பேசியிருக்கிறான். இவருடைய பாட்டன் மர்ம முறையில இறந்திருக்கிறான். 2000 கோடி கொள்ளடிச்சிருக்கிறான். தப்பா பேசியிருக்கிறாரு. தப்பா பேசினப்பவே யாரு ஏன் முன்னு வந்து கேட்கல? யாருமே ஏன் அந்த இடத்துல கேட்கல? இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல போய் பேசுறாரு, ஒரு விஷயம் வெடிக்குது, அப்ப மட்டும் ஏன் வெளியே வரணும்? உங்களை போன்ற ஊடகவியாளர் தெள்ளத்திலேயோ மக்கள் மத்தியில பழைய காணொலியில காட்டவில்லை. வெளிய விஷயம் வந்து தாராளமா காமிச்சிருவாங்க. இப்பதான் வந்துருது, காட்டிட்டாங்க. அசோக் நகர் பள்ளியில தான் இந்த விஷயம் வந்து வெளியே காட்டி இருக்கிறாங்க. அப்ப மக்கள் வெகுண்டு தானே செய்வாங்க. இல்ல, விஷ்ணுக்கும் திராவிடத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே. அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் யாரு, மகாவிஷ்ணு, சுதந்திர போராட்ட தியாகி, அவங்களுடைய தாத்தா. அதனால திமுக அவனுக்கு தனிப்பட்ட பிரச்சனை. அப்படித்தானே சொல்றாங்க வெளியே. திராவிடத்திற்கும் விஷ்ணுக்கும் இந்த கோமாளி கூட்டங்கள் தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லலையே. மகாவிஷ்ணு கைது செய்த சரி, இதான தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. மகாவிஷ்ணு கைது செய்த சரி, இதான தமிழ்நாட்டு பெண்கள் சொல்றாங்க. தவறுன்னு சொல்லக்கூடிய யாரு? பாஜக, RS, சங்பர சங்கங்கள். சீமான் எப்படி கரெக்டா வர இருப்பாருங்க. அப்படி இப்படி சுத்தி சீமான் அவர்களையும் உள்ள தூக்கி அதான் நான் சொன்னேன். அவரை நாங்களாம் விஜய் அவர்களுக்கும் வருவீங்க, நீங்க சீமான் கிட்டே வந்துட்டீங்க, விஜய் அவர்களுக்கும் வருவீங்க. தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு யாரையாவது பிடிச்சி உள்ள போட்டுட்டே இருக்கணும். அந்த மகாவிஷ்ணு செய்யக்கூடிய தவறுகள் ஒவ்வொன்றுவாக இப்போதுதான் வெட்ட வெளிச்சி வந்திருக்கிறது. இன்னும் பல வழக்கில் அவர் மீது பாயக்கூடிய வகையில தான் இருக்கும். இதுதான் காவல்துறையுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா அவர் பேசினது தவறுதான். தவறுக்கு கண்டிப்பான யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு தகுந்த தண்டனை. சட்டம் வந்து தன் கடமையை செய்யும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிம்மா.